ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. தாய் இந்தியா நாடு, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் கோயில் கணக்கை அதிகாரி வச்சு தூக்கு. நீ தூக்கலைன்னா இவரே உட்கார்ந்த உடனே முதல் பட்டியல் போட்டு ஏற்றுற கணக்கே இப்படி தான் ஏற்றுவார். தமிழ்நாட்டில் செக் போஸ்ட்டு அடை, இராணுவத்தை உள்ளே வச்சு அடை, சிட்டி கிராமம் பூரா பிரித்து அடைச்சிருவான். சிட்டி கிராமம் பூரா பிரித்து அடைச்சிருவான். தஞ்சாவூர் வரைக்கும் அடைச்சிருவான். தஞ்சாவூருக்கு வந்துட்டு விட்டுருவார். அதுக்கு மழை, காற்று, புயல் எல்லாம் நிலநடுக்கம் பூரா அங்கே அடிக்கும் மாற்றி தஞ்சாவூர் வரைக்கும். தஞ்சாவூருக்கு எங்கிட்ட அடைச்சிருவார். தஞ்சாவூர் வரைக்கும் அடக்கியில் ஏற்கனவே இராணுவம் நிற்பான். அது ஒரு போக்குவரத்து விட மாட்டான், விமானமும் விட மாட்டான். அந்த டைமில் இராணுவ வீரரை காப்பாற்றிடுவார். ஒரே நாள் கணக்கு விட்ட உடனே வெளியே வாடா அப்படின்றார். அந்த நேரம் வெளியே வந்த உடனே தஞ்சாவூரில் அவன் நின்ன உடனே சென்னை ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். முடிஞ்சு போச்சு. நீதி அரசர் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கார். நீதி அரசர், நீதித்துறையும் கணக்கு கொடுக்கார். நீதிபதி ஜட்ஜும் கணக்கு எழுதுறார். இத்தனை கணக்கும் நீ பார்க்காம விளையாண்டேன்னா நீயே தலையில் மண் அள்ளி போட்டுக்கோ அப்படின்ட்டார். அந்த டைம் சென்னை தஞ்சாவூர் வரைக்கும் நீதிபதி ஜட்ஜு புறாமே வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த டைம் கணக்கு போடுவார். வெளியே வா அப்படின்னு. ஏர்போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவார், பூட்டிடுவார். ஒரு விமானத்தில் கூட விமானம் ஓட்டுறானா ஓடிடுற அப்படின்றார். அவனுங்களுக்கு தெரியும் உள்ள கிடப்பா அரசியல்வாதி அம்மட்டும் எங்கிட்டு கூடிய தப்ப முடியாது. தமிழ்நாடு தான் மெயின்ட்டார். அதுக்கப்புறம் டெல்லி பிடிப்பார். டெல்லியில் கையெடுத்து கும்பிடுவான். வந்துட்டாரு அப்படின்னு. வந்துட்டாரு, வந்து விலை கணக்கு போட்டிருக்காரு. நம்ம எடுக்காம உட்கார்ந்து விளையாட்டா விளையாண்டுட்டோமே அப்படியேம்மா. அந்த வார்த்தை சொன்ன உடனே டெல்லி க்ளோஸ் பண்ணிடுவார். டெல்லி போயிடும். டெல்லி தேவையில்லை அப்படின்ட்டார். டெல்லி மகாராஷ்டிராவில் உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். நான் உட்கார்ந்து கணக்கு போட்ட கணக்கை நீ எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டார். அப்போ கொடி ஏற்றுற இடம் பூரா தரமட்டமாக போய்விடும். அது கோர்ட், நீதிமன்றத்தில் ஜட்ஜி பூராமே கடத்திடுவார். எல்லாம் கடத்தி தமிழ்நாடு தாய் மண்ணுக்கு கொண்டு வந்துடுவார். வா அப்படின்னு. அவர் ஜட்ஜியாக உட்காந்து இந்த செம்மத்தில் எல்லாத்தையுமே உட்கார வச்சிருக்கார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தெரியும். நீதிபதி ஜட்ஜிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவன் கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அடிபணிய மாட்டேங்கானே அரசியல்வாதி உட்கார்ந்து பேசுதாங்க. அவங்களுக்குள்ள 10 பேர் 5 பேர் உட்கார்ந்து படுத்தானே அவற்றை போய் அவங்க கணக்கு எடுக்க முடியாது, கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் கையில் வச்சிருக்கான் எல்லாமே. அதனால கம்முன்னு தான் இருப்பாங்க. உற்சாகமாக சந்தோஷமாக கொடுக்க வேண்டிய நேரம் கொடுப்பார். அது டைம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் விளையாடணும். இந்த போய்விட்ட அரசியல்வாதி கடைசி அத்தியாயத்தில் இன்னைக்கு ஏற்றி முடிப்பான்ல, முடிக்கட்டும் அப்படின்ட்டார். அண்ணாந்து வானத்தை பார்ப்பான். வானத்தை பார்த்துதான் கொடியை பார்ப்பான். சோழி முடிஞ்சு போகும். முடிச்சுருவார். வானமே முடிச்சிடும். புகையா விட்டேலடா உனக்கு அழிவு இதோட முடிஞ்சு போச்சுன்னு வானத்திலிருந்து அது வாக்கு விடும். உயிர் கொடுத்துட்டார் வானத்துக்கு. பூமிக்கு உயிர், காற்றுக்கு உயிர், கடலுக்கு உயிர், நீர், நிலம் எல்லா பஞ்சாச்சாரத்துக்கும் உயிர் கொடுத்துட்டார். எல்லா பஞ்சாச்சாரத்துக்கும். புரியுதா? கடைசி அத்தியாயத்தை மேல மாற பார்த்துக்கோங்கடா. அரசியல்வாதி மேல மாற பார்த்துக்கோ. முடிச்சிட்டார் கணக்கு. குலாஸ் முக்கால் சதியம்.